புஷ்பஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. வெரி நைஸ் டீச்சிங் மேம், ஐ எம் யுவர் ஃபாலோவர்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதாவது கீழே இறங்கி வருது, அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஷோல்டர் இறங்கி வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதாவது நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் தப்பாக இருக்கலாம், நம்ம அதில் ஆட் பண்ணி கட் பண்ணுற விதம், சுற்றளவு, ஆம்ஹோலு, ஷோல்டர், இப்படி நிறைய விஷயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுற மெத்தடு கூட அது கூட உங்களுக்கு சேராது. அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வரும். ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற இதுக்கு வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிறது நான் கரெக்டாக சொல்லுவேன். இருந்தாலும் ஓரலாக என்னென்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முன்னாடி கப் ஷேப் வந்து லூஸ் இருக்கக்கூடாது. அப்படி லூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரும். இப்போ லூஸ் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான உயரம் வைங்க. அதாவது செஸ்ட் ரவுண்டை 3ஆக பிரித்து 2 இன்ச்சு ஆட் பண்ணி டோட்டலாக வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு அந்த மாதிரி வரும். அதுக்கு மேலே கப்பில் வந்து லூஸ் வந்துச்சுன்னாவே கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரும். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு கூட நம்ம கொஞ்சம் லூஸ் டைட் வச்சுக்கலாம். ஆனால் அந்த சுற்றளவுக்கு மேலே அந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸாக 3 ஸ்டிச்சஸ் போடுவோம். அந்த 3 ஸ்டிச்சஸ் வந்து அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். கிராஸ் பண்ணி போட்டாலும் அவங்க ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பும் கரெக்டாக இருக்கும், கையினுடைய சுற்றளவும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து லூஸ் வரும். அதாவது ஆம்ஹோலில் லூஸ் வரும், அண்டர் ஆம்லஸ், அதாவது அண்டர் ஆம் அப்படிங்கிறது ஆம்ஹோல் விட்டு மேல் பக்கம். அதே மாதிரி கீழே வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு கீழே அந்த போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வரும். அடுத்தது கழுத்தினுடைய முன்பகுதி ரொம்ப லென்த்தாக வச்சிட்டிங்க. அதாவது ஒரு பாக்ஸ் போடும்போது கழுத்தினுடைய அகலம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறீங்க, அதனுடைய கீழ் போர்ஷன் வந்து ஒரு 4 இன்ச்சு வருது அப்படின்னா முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு நான் கட் பண்ண சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு 3.5 இன்ச்சு வருது அப்படின்னாலும் அந்த இடத்துல லூஸை வந்து நீங்கள் குறைக்கணும். அப்போ தான் வந்து ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து ஷோல்டர்கிட்ட ஒரு கிராஸ் கட் பண்ண சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் மேலே செஸ்ட்டு ரொம்ப டைட்டானாலும் இந்த ப்ராப்ளம் வரும், இடுப்பு ரொம்ப டைட்டானாலும் ஷோல்டர் ஃபால் வரும். இதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.